வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் லட்சுமி. எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வச்சுட்ருக்கீங்க? இதோட 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமாக வச்சுட்ருக்கீங்க. ஃபஸ்ட் டைம் எத்தனை பொம்மையிலேருந்து ஆரம்பிச்சிங்க? என்ன காரணத்தினால வைக்க ஆரம்பிச்சிங்க? பிள்ளைகள் படிப்புக்கு எல்லாம் வேலைக்கு எல்லாம் சரி வேணும்னு சொல்லிட்டு 3 படி வச்சோம். இப்போ 11 படிக்கு வந்து நிற்கும் வச்சுருக்கோம். இந்த வருஷம் ஏதாவது அடுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கீங்களா? புதுசாக பொம்மைகள் வாங்கியிருக்கீங்களா? 2 பொம்மை வாங்கி, ஒன்று தலையாட்டி பொம்மை, ஒன்று அம்மா பிள்ளை பொம்மை, யசோதா கிருஷ்ணன். ஃபஸ்ட்டு எத்தனை பொம்மையிலேருந்து ஆரம்பிச்சிங்க? நிறையா ஒரு 5 பொம்மை இருக்கும். 5 பொம்மையிலேருந்து இவ்வளோ பொம்மைகள் வாங்கிட்டீங்களா? இப்போ வந்து 12 வருஷமாக வச்சுட்ருக்கீங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப ஹாப்பி தான். உங்களுக்கு கொலு வைக்கிறதுனால ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா இதை சொல்லுவீங்க? பிள்ளைகள் வேலை அது வேண்டினீங்க, அதே மாதிரி கிடச்சிருக்கு. குழந்தை கிடச்சி. ஆமாம், பேத்தி இருக்கா, அடுத்த பேரம் வரணும். சரிம்மா. ஓகே. வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் விஜி. எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வச்சுட்ருக்கீங்க? இங்கே 12 வருஷம். நீங்கள் வைக்கிறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கீங்களா கொலு வைக்கிறது? இல்லை, இப்போ நான் ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எப்படி இருக்குது கொலுவெல்லாம்? ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கும்போதே மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஒவ்வொரு இதுவுமே பார்க்கும்போதே. முன்னாடி இவங்க கொலு வச்சதுக்கும் இப்போ உங்கள் கொலு வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது சின்ன வித்தியாசம் தெரியுதா? அப்படின்னு இல்லை, வருஷம் வருஷம் ஒவ்வொரு வித்தியாசமாகவே தான் இருக்கும். வருஷமே கொஞ்சம் பார்க்கவே நம்மளுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமே மாற்றி மாற்றி தான் வைப்பாங்க. அது ஒவ்வொரு வருஷமே வித்தியாசமாகவே தான் நம்மளுக்கும் தெரியும். இதில் நீங்கள் வந்து பார்த்ததுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு வந்து இந்த கரகாட்டம் ஆடுவாங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கல்யாண செட்டு, வளகாப்பு செட். எங்கே போனாலுமே எந்த வீட்லேயுமே நாங்கள் வளகாப்பு செட்டு, கல்யாண செட்டு தான் முதல்ல பார்க்குறது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து கான்செப்ட் எல்லாம் கொண்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் வந்து என்னென்னலாம் கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்க? நான் அந்த பையனை வந்து கண்ணுக்குட்டியை வந்து தேரெத்தி கொண்டு வருவாங்கல்ல பாரி, அந்த கதை பார்த்துருக்கேன். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அந்த மனுநீதி சோழன் கதை. மனுநீதி சோழன் கதை அது பார்த்துருக்கேன், அது தெரியும். அப்புறம் ராமர் பட்டாபிஷேகம் அது தெரியும், அவ்வளோதான். ஓகே மேம். ஹாய்க்கா, உங்கள் பேர்? செல்வி. இது உங்களுக்கு வந்து பிறந்த வீடா புகுந்த வீடாக்கா? புகுந்த வீடு. பிறந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி கொலு வச்சுருந்துருக்கீங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைமாக புகுந்த வீட்டில் வந்து கொலு பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா அழகாக இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரிஞ்சிருக்கும்ல, பிறந்த வீட்டில் பார்க்காது நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஐடியாஸ் கொடுத்து ஏதாவது கொலு பொம்மை வச்சுருக்காங்களா? கொலு பொம்மை அடுக்கி வைக்க ஹெல்ப் பண்ணேன், வேறு ஐடியா இருந்தாலும். இதில் நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது பொம்மை வாங்கி வச்சுருக்கீங்களா? வாராகியம்மா, நம்ம வாராகியம்மா அதெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. இந்த 9 நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வருவாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லாரும் வந்து நம்ம வீட்டு கொலுவை பார்க்கும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சின்ன சின்ன முருகையா சிங்கார கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேல நவன் தவை மந்திரம் அருமை நன்னெறியவை மற்றுமெல்லாம் அருந்துவை புகழ்ந்தேனும் உந்தவை மந்திரம் ஒன்றையெல்லாம் திருநெல்வேலியுரை செல்வதாமே. அமலா ஜுவல்லர்ஸ் சார்பாக நம்ம லட்சுமி அம்மா ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு. ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
என் பேர் வெள்ளச்சாமி. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கேன். எத்தனை வருஷம் விவசாயம் பார்ப்பீங்க? விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் ஆச்சு. உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு? எங்கள் இந்த கொழுவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆத்தா ஆனந்தமாக நல்ல உச்சாரமாக உதாரணமாக நல்ல மாதிரி காய்ச்சுதரா சக்தி அப்படியே இங்கே அடங்கி இருக்கிறது. நல்ல விமர்சையாக இருக்கிறது. அதாவது சுமங்கலிகளுக்கு போகாமல் அவங்களுக்கு வந்து சாக்கெட்டு இதை கொடுத்து அவங்களுக்கு சுமங்கலி பூஜை நடத்துறது மாதிரி சிறப்பாக நடத்துகிறாங்க. ஆனால் அந்த பூஜையில் வந்து எல்லாமுள்ள இறைவன் ஆதிபராசக்தி அன்னை முப்படாதி எல்லா தெய்வம் நின்று முன்னு காத்திருந்து இந்த சீரும் சிறப்புமாக அந்த நடத்தி வைக்கிறதுக்கு அதுவும் வருஷம் இவங்க அந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக நடத்தியிருக்க அவங்களுக்கு தொழில் விருத்தியும் தன விருத்தியும் தானிய விருத்தியும் சகல விருத்தியும் கொடுத்து அவங்களை மேலும் மேலும் விருத்தி செய்து வருஷம் இந்த நிகழ்ச்சியில் சீரும் சிறப்பாக நடக்கும் எல்லாமுள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும். ஓகே, நன்றிங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவகாமி. நீங்கள் தான் அந்த குழு ரெடி பண்ணீங்களா? ஆமாம், நானும் என் பொண்ணு. நீங்கள் மொதல் வாங்கின பொம்மை எது? விநாயகர். விநாயகர் தான். அதுக்கப்புறம் வாங்கினதுலாம்? அதுக்கு சரஸ்வதி, லட்சுமி எல்லாமே நிறைய. இந்த வருஷம் அடுக்கு கூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். எந்த வருஷம் அடுக்கு எதுவும் கூட்டிருக்கீங்களா? அடுக்கு கூட்டல இது நவக்கிரக நாயகி மட்டும் பண்ணுவாங்க. இந்த அம்மன் அலங்காரம் பண்ணது யாருக்கா? என் பொண்ணு தான் பண்ணாங்க. அவங்க தான் பண்ணாங்களா? ஆமாம். இந்த மாதிரி இப்போ நிறைய கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வருவாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம், வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான். மாலைலாம் போட்டிருக்கீங்க நாளை கோயிலுக்கா? இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம், தசரா கழிச்சு தான் போவோம். சரி, இப்போ நிறைய வீட்டில் முளைப்பாரிலாம் போட்டிருக்காங்க, நீங்கள் முளைப்பாரிலாம் போடல, என்ன காரணம்? சரி, போடலை, எனக்கு இது இல்லை, அதனால் போடலை. சரிக்கா, நன்றிக்கா. அக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆனந்தி. நீங்கள் எத்தனை வருஷம் கோயிலில் கொடு வச்சுருக்கீங்க? 12 வருஷம். 12 வருஷமாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு இதில் பர்சனலாக பிடிச்ச சாமியை எதை சொல்லுவீங்க? எனக்கு அம்மன். அம்மன் தான் பிடிக்குமா? நீங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணிங்களா? ஆமாம். சரி, எப்படி ரெடி பண்ணிங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. நல்லா மாடலாக போட்டு சாரீ கட்டி அதில் பூ போட்டு இந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு வெளியிலேருந்து யாராவது பொம்மை எதுவும் வாங்கி கொடுத்தாங்களா? ஆமாம், அம்மனும் ஆஞ்சநேயரும் வாங்கி கொடுத்தாங்க. அது நீங்கள் சரஸ்வதி பூஜை வேறு என்னென்ன பூஜைலாம் பண்ணீங்க? சரஸ்வதி பூஜை, லட்சுமி பூஜை, துர்க்கம்மன் பூஜை. இப்போ அது இல்லாமல் அந்த துணிலாம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கா? ஆமாம். இது என்ன காரணத்தில் நம்ம கொடுக்குறோங்க்கா உங்களுக்கு? கொலு பார்க்க வந்தனால கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூக்கா. பாப்பா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன பேர்? சரி, கொலு நல்லா இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொலு பார்த்தாங்களா? பார்க்கலையா? நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண கொலுவுக்கு? மங்கள பொருளாம் விளக்கிதுவே, மாதரி ஏற்றும் விளக்கிதுவே, பொங்கும் பாடலால் போற்றிடுவேன், அருளை பெருக்கும் விளக்கிதுவே, அன்பை வளர்க்கும் விளக்கிதுவே, இல்லம் தன்னில் விளக்கினையே என்றும் ஏற்றி தொழுதிடவே, பல்வித நன்மை பெற்றிடலாம், பாரில் சிறந்தே வாழ்ந்திடலாம், விளக்கில் விளங்கும் ஜோதிதனார் விளங்கா பொருளும் துளங்கிடுமே, விளக்கில் விளங்கும் ஜோதிதனை விமலே என்றே உணர்ந்திடுவோம். நம்ம திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் இருக்கிற 100 பிளேட் சார்பாக நம்ம சிவகாமியாவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க.
வணக்கம்மா, உங்கள் பேர்? சங்கரி. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? 37 36 37வது வருஷம் கொலு வச்சுட்ருக்கீங்க. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. பிள்ளையெல்லாம் வந்துருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேத்தியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வச்சதுலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்ன காரணத்தினால கொலு வைக்க ஆரம்பிச்சிங்க? நம்ம ஐதீகப்படி நம்ம தமிழ்நாட்டுப்படி நம்ம வைப்போம்ல, அதனால வச்சுருக்கோம். எங்கள் முன்னோர்கள்லாம் வச்சு வணங்குற மாதிரி நானும் எடுத்து வணங்கிட்டு. உங்களுக்கு கொலு வைக்கிறதுனால பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? முளைப்பாரி போடுறது, பொம்மைகளை அடுக்கிறது, 9 நவக்கிரகங்கள், அஷ்டலட்சுமி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து வரலாறு கலந்து ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, அதை மாதிரி ஏதாவது பொம்மைகள் கொண்டு வந்திருக்கீங்களா? அதே மாதிரின்னா அந்த பிரதோஷம் வச்சுருக்கேன், இந்த இதில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தீர்ச்சி வாங்கியிருக்கிறதுனால அதை வச்சுருக்கேன். ஓகேம்மா, தேங்க்யூ. வணக்கம்க்கா, உங்கள் பேர்? என் பேர் புஷ்பகலா. பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொலு வைக்க ஆரம்பிச்சாங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே வச்சுட்டு இருக்காங்களா? அம்மா நாங்கள் பிறந்ததுக்கப்புறம் தான் தங்கச்சி கொலு வைக்கணும்னு ஒரு வீட்டில் போய் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இப்போ ஸ்டார்டிங்கில் சரி அவ சொன்னதுக்காக அம்மா வைப்போம் அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு படி, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 3 படி, அப்படியே அவள் வளர 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 அம்மா வந்து ஃபுல்லாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு, அதனால் அம்மா ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு படி வச்சோம். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரேக் வாங்கி வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக பெருசாக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வைக்கணும், நிறைய செட்டு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது அம்மாவுக்கு. இது வந்து அவங்க கேட்டது உடனே அம்மா பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க? அவளுக்கு அடுத்தவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு நம்ம வீட்லேயே அம்மா கொலு வைக்கிறதுன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ அவளுக்கு 3 பசங்க ஆயிடுச்சு. அவளுக்கு இப்போ 4 நாள் இங்கே தான் லீவுக்கு வந்திருந்தாங்க. வந்துட்டு கொலுக்கு நல்லா இருந்து சாமி கும்பிட்டுட்டா அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு அடுத்தடுத்து நம்ம வந்து ஜென்ரேஷன் மாறினாலும் இது நம்ம ரெகுலராக செய்யணும் எல்லா வருஷமும் அப்படின்னு இப்போ அவங்களுக்கும் அது ஒரு இதாகிடுச்சு. கண்டிப்பாக வைக்கணும். அம்மாக்கு அப்புறம் ஆச்சிக்கு அப்புறம் நம்ம 2 பொண்ணு, அவளுக்கு அது ஒரு பையன், அவங்களும் நம்ம வளர வளர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அவங்களுக்கும். இந்த அம்மன் அலங்காரம்லாம் எப்படி பண்ணியிருந்தீங்க? அப்படி கரெக்டாக பண்ணியிருக்கீங்க? அது அம்மா வந்து அம்மாவுக்கு என்ன மைண்டில் ஒதுக்கிதோ அதுபடி அம்மா அப்படி அம்மா வந்து தீட்சை எடுத்தனால அம்மா கொஞ்சம் சாமி வரும், அதனால அவங்க அதை கனெக்ட் பண்ணி அப்படி அம்மா ரெடி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு மறந்துட்டு உனக்கு தெரியலங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி செஞ்சுருவாங்க. ஓ, அது வந்து குத்து விளக்க வச்சு பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த கலசம் அதை வச்சு? குடத்தை வச்சு நம்ம பண்ணியிருக்காங்க, தேங்காய் வச்சு. இந்த கொலுவில் உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு? எங்களுக்கு இந்த தடவை வாராகி வாங்கியிருக்கோம் நம்ம புதுசாக. நான் ஒவ்வொரு செட்டுலாம் வாங்கணும், நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. வளகாப்பு வாங்கணும், அதெல்லாம் அடுத்த வருஷம் அது வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒரு வருஷம் எப்படியாவது நம்ம ஒரு புது பொம்மை வாங்கிடும். ரெகுலராக ரூல்ஸ் படி வாங்கணும், அதனால அம்மா ஒரு பொம்மை வாங்குவாங்க. இந்த வருஷம் வாராகி வாங்கியிருக்கு. அப்புறம் இந்த குபீரர் வாங்கியிருக்கோம். அதனால எல்லா வருஷமும் ஒன்று இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செட்டு வாங்கணும், அது இன்னும் கொஞ்சம் இடம் இது பண்ணி அப்படி கொஞ்சமாக செய்யணும்லாம் ஒரு ஐடியா இருக்கு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒன்று பார்த்து வச்சு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் இனிய சக்தி. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 11th ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு கொலு வைக்கிறதெல்லாம் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவீங்களா எங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கோம் அப்படின்னு? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இன்வைட் பண்ணுவேன், எங்கள் ஆச்சியில் கொலு வச்சுருக்காங்க, எல்லோரும் பார்க்க வாங்க அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கொலு பார்க்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு உங்கள் ஆச்சி சூப்பராக வச்சுருக்காங்க கொலு, நிறைய பொம்மைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி எல்லோரும். ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்? ஸ்ரீஹரி சுபிக்ஷா. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு சாங் எல்லாம் பாட பிடிக்குமா? ஒரு பாட்டு படிக்கலாமா? 5 கடத்தனை ஆணி முகத்தனை இந்தி ஏற்றின போல ஏற்றின நந்தி மகந்தனை யானை கொழுந்தனை பொந்தி வைத்தினை ஓம் நேர்ந்தே. சரி, பாட்டி வீட்டில் கொலுலாம் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, எல்லா ஹெல்ப் பண்ணீங்களா? ஆச்சி கூட நாங்கள் பண்ணுவோம் ஃபுல்லாகவே. என்ன ஹெல்ப்லாம் பண்ணீங்க? பொம்மை ஆச்சிக்கு எடுத்து கொடுப்போம், ஆச்சி அடுக்கி வச்சுருவாங்க. ஓ, இந்த தடவை ஆச்சிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுக்கணும், அடுத்த வருஷம் இப்படி வைங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆசைப்படுவீங்க? பொம்மை அந்த சாட்டுலாம் எழுதி நாங்கள் ஒட்டுவோம். ஓ, அந்த மாதிரி பண்ணோம். ஓ சரி. இந்த வாட்டி கூட நாங்கள் இதை இப்படி பண்ணி சிவன் உள்ள வச்சு நாங்கள் பண்ணோம். இதெல்லாம் நீங்களா பண்ணதா? நானும் அக்காவும் சேர்ந்து பண்ணிடுவோம். இந்த கான்செப்ட் யார் கொடுத்துருந்தா? நாங்களாவே செய்வோம், எதாவது யோசிச்சு. நானும் அக்காவும் எதாவது யோசிச்சு ஃபோனில் ஏதாவது 1-2 பார்த்து நாங்கள் பண்ணிடுவோம். அதில் என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க? இந்த வாட்டி நாங்கள் வந்து கோவில் மாதிரி பிரதோஷம் வச்சு பண்ணிடுவோம். நீங்கள் வந்து ஒரு நாள் தனியாக வச்சுருந்தது, இந்த வாட்டி நாங்கள் அதுக்குள்ள கோவில் மாதிரி வச்சுருக்கோம், வச்சு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அது வச்சுருக்கோம். ஓகே, தேங்க்யூ. பேர்? என் பேர் தேவ் பிருத்விகா. கொலு பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்கள் வந்ததுமே ஒரு பொம்மையை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்களா? அப்படின்னா எந்த பொம்மை?
வாராயம் ஓ சரி சரி தேங்க்யூ. உங்கள் பேர்? கிருத்திகா தேவ். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். கொலுலாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? பாட்டி கூட ஹெல்ப் பண்ணீங்களா? ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, ஸ்கூலுக்கு போனால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. சரி, கொலுலாம் பிடிச்சிருக்குல்ல? நெக்ஸ்ட் வருஷமும் வந்து கொலுவெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லணும், சரியா? ஹாய், உங்கள் பேர்? சபரி நந்தன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். கொலு வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பாட்டிக்கு ஏதாவது மோட்டிவேஷனாக பேசிகிட்டே இருப்பீங்களா? அப்படி வைங்க அப்படி வைங்கன்னு ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பீங்களா? ஆமாம். இந்த வருஷம் ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தீங்களா அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு? எல்லாம் வச்சு அடுக்கி ஆச்சி வீட்டுக்கு எல்லாம் வந்து சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம நூறு பிளைவுட் சார்பாக நம்ம சங்கரி மேம் ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மயூர் டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. எப்பவும் இங்கே வந்து இங்கே ஊக்குவிக்கணும், எப்பவும் எங்கள் வீட்டுக்கு வரணும். கொழு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா வருஷமும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். மயூரி டிவிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, தேங்க்யூ.
மயூரி டிவி 2025 கொலு கொண்டாட்டத்தில் இப்போ நம்ம விகேபுரத்தில் இருக்க நம்ம மீனாலட்சுமி அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம். அவங்க வீட்டில் எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கீங்க? 25வது வருஷம். 25 வருஷம். 25 வருஷம் கொலு வச்சிட்ருக்கோம். சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். சரி, நீங்கள் முத வாங்கின சாமி எதுமா? சரஸ்வதி இந்த பிள்ளையார் முருகர். எல்லாருமே வாங்கும்போது பிள்ளையார் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரஸ்வதி வாங்கி சொல்லிருக்கீங்க. சேர்ந்து தான் 3 ஒரே நாளில் தான் வாங்கினோம். இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி பூஜைலாம் பண்ணுவீங்க? கொலு பூஜை தான். டெய்லி நவராத்திரி, அம்மன் ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லுவோம். திருவாசகம் தேவாரம் பாடுவோம். அதெல்லாம் செஞ்சு பூஜை பண்ணுவோம். உங்களுக்கு கொலு வைக்கிறது ஹெல்ப் பண்ணது யார்? என் பொண்ணு, மருமகன், அவங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து பண்ணோம். கொலு வைக்கிறதுலாம் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடந்திருக்குது? ஐயோ, எல்லாமே சிறப்பு தான். அம்பாளை வேண்டாம் எல்லாமே சிறப்பாக தான் நடக்கும். நல்லா இருக்கும். அம்மன் அலங்காரம்லாம் பண்ணது யார்? நான் தான். ஓகே. இப்போ நிறைய இந்த மாதிரி கடைகள் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அந்த கடைகள்லாம்? அது செட்டியார் செட்டிச்சி பொம்மைக்கு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னு காட்டுறதுக்காக, அதுக்காக கொலு வைக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் அடுக்கு கூட்டுவாங்க. நீங்கள் இந்த வருஷம் அடுக்கு எதுவும் கூட்டிருக்கீங்களா? ஆமாம், 9 படி வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த 3 படி செய்கிறோம். சரி. இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன ஊஞ்சல் ஆடுற மாதிரி அம்மன் அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணுறேன், அதனால் என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியுது. ஸ்கூல் போகிறோம், அதனால் இதை செய்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு ஆர்வம், செய்யணுங்கிற விருப்பம். சரிக்கா, நன்றி. அக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். புஷ்பா கார்த்திக். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை வருஷமாக கொலு பார்த்துட்டு இருக்கீங்க? 25 வருஷமா. 25 வருஷம். நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் யூகேஜி படிக்கிறதுலேருந்து வைக்கிறோம், 5 வயசில் இருக்கும் போதே. நீங்கள் அப்போலேருந்து நீங்கள் உங்களுக்கு மெமரிஸ்லாம் இருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், சும்மா ஃபஸ்ட்டு இந்த இது மாதிரி டேபிள் மாதிரி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா படிப்படியாக ஒவ்வொன்றா வாங்கும்போது ஒரு ஆர்வமாக இருக்கும் எங்களுக்கு. சரி, ஒவ்வொரு வருஷமும் எங்கேயாவது போவோம், ஒரு டூர்லாம் போகும்போது ஏதாவது ஒன்று வாங்கணும். கொலுவை பற்றியே தான் யோசனை இருந்துகிட்டே இருக்கும். வெளியே ஷாப்பிங் பண்ணாலே கொலு ஞாபகம் வந்துடும். ஆமாம், ஞாபகம் வந்துடும். ஏதாவது சின்ன பார்க்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டே இருப்போம். இந்த 8 நாளுமே வீடு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. பசங்கள்லாம் வருவாங்க, பென்சிலு, பேனா ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்போம். அவங்க சந்தோஷமாக வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி சின்ன பசங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்கள்ட்ட பதில் சொல்லவே முடியாது. என்னெல்லாம் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? அந்த நிறைய கேட்பாங்க. ஓனா ஏதாவது பொம்மைக்கு கதை கேட்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு இருப்பாங்க. இதில் வரலாறு கலந்து ஏதாவது சாமி வச்சுருக்கீங்களா? வரலாறுன்னு இல்லை, இந்த தசாவதாரம், அஷ்டலட்சுமி அந்த மாதிரி வச்சுருக்கோம். இது கல்யாண செட்டு, இந்த வருஷம் கல்யாண செட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா அடுக்கடுக்கா. இது மரப்பாச்சி பொம்மை அப்படி வச்சுருக்கோம். நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க? நான் இந்த கல்யாண செட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கு என் ஹஸ்பண்ட் செட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணோம். மண்ணில் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லதோறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லலோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிட்டம்பலம். ரொம்ப நன்றிம்மா. நம்ம திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் இருக்கிற 100 பிளைவுட் சார்பாக நம்ம லட்சுமி அம்மாவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மயூரி டிவியில் பேட்டியதுக்கு ரொம்ப நன்றி.
வணக்கம் மேடம். என்னோட பேர் தமிழ்ச்செல்வி. எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வச்சிட்ருக்கீங்க? இது 3வது வருஷம் மேடம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொலு வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்திருக்கும்ல, கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால கொலு வைக்க ஆரம்பிச்சிங்க? ஒரு 2-3 வீட்டில் போய் பார்க்கும்போது என் பொண்ணுக்கு ரொம்ப கொலு வைக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால சரி நம்மளும் வைக்கும். முதல்ல இருந்ததுலாம் கொஞ்சம் சின்ன சின்ன வீட்டில் இருந்தோம். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி திரும்ப வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ 3வது வருஷமாக வச்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எத்தனை பொம்மையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க? முதல்ல 3 படி வச்சோம் மேடம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் 5 படி வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா 2 அடுக்கு சேர்த்துருக்கீங்களா? ஆமாம் மேடம். முதல்ல வந்து உங்களுக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி செட்டு, அப்புறம் தசாவதாரம் செட்டு, பிள்ளையார், முருகர் அந்த மாதிரி வச்சுருந்தோம். இந்த வாட்டி கூட 2 படிக்கு நிறைய பொம்மைகள் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கோம் மேடம். இதில் வந்து ஏதாவது கான்செப்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? இப்போ சீதா கல்யாணம் ஒன்று வச்சுருக்கோம் புதுசாக. அது போக கடோத்கஜன் ஒன்று வச்சுருக்கோம் மேடம். உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சது எது? எனக்கு இந்த வருஷத்தில் எனக்கு பிடிச்சது சீதா கல்யாணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக இந்த யசோதை யசோதைக்கு வந்து கிருஷ்ணருக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு பொம்மை இருக்குது. அது ரொம்ப அழகாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே மேம், தேங்க்யூ. ஹாய் மேம், உங்கள் பேர்? சுபா என் பேர். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் கேட்டதுமே கொலு வச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க கேட்டதும் பண்ணிட்டாங்க அப்படின்னு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கேட்டவுடனே வந்து வச்சு கொடுத்தாங்க. நிறைய வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால் கேட்டால் வச்சு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் இப்படி பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? ஆமாம், நெக்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் பெரிய இடத்துல வச்சோம்னா நிறைய கான்செப்ட்ஸ் வைக்கலாம். நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க இந்த கான்செப்ட் வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் என்னால் வைக்க முடியல, சுச்சுவேஷன் அமையல, அப்படி ஏதாவது நினச்சிருக்கீங்களா? அப்படி இருக்கு. ஆனால் இடம் இல்லாதனால, சிச்சுவேஷன்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு, இடம் இல்லைங்கிறதுனால வைக்கல. அது வந்து ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையார் இருக்கிற மாதிரி நம்ம அவங்க கூட வாட்ஸ்அப் சேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அது வைக்கலாம்னு நினச்சோம், பட் இடம் இல்லாதனால வைக்கல. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வச்சிடலான் இருக்கு. ஓகே மேம், கொலு வைக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? நிறைய பேர் வருவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது, அப்புறம் அவங்க அந்த நம்மளோட டால்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வரும்ல, அது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டீங்களா வீட்டில் கொலு வச்சுருக்கோம் வந்து பாருங்கன்னு? ஆமாம், அவங்களும் வந்து பார்த்தாங்க. அவங்க வீட்டுக்கும் நாங்கள் போனோம். அவங்க வீட்லேயும் கொலு வச்சுருக்காங்க, அவங்க வீட்டுக்கும் நாங்கள் போனோம். கொலு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க? சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, அப்கிரேட் ஆகிருக்கு, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஓகே. வணக்கம் சார், உங்கள் பேர்? என் பேர் சதாசிவம். கொலு வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டில் கொலுலாம் வச்சுருக்கோம். பட் நாங்கள் எங்களுக்கு வைக்கிறது கொஞ்சம் அந்த வீடுகளுக்கு இடங்கள் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இது இப்போ இங்கே வந்ததுலேருந்து நாங்கள் ரெகுலராக இப்போ கொலு வச்சுட்ருக்கோம் மேடம். கொலு வைக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? கொலு வைக்கிறனால உங்களுக்கு வந்து வீடுகளில் என்னென்னா உங்களுக்கு டெய்லி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக்கி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்போம். காலையில் சீக்கிரம் எந்திக்கணும், அதுக்குண்டான வேலைகள் பார்க்கும்போது நமக்கு அது கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது மேடம், ஒரு நல்லா ஷைனாக இருக்குது. இந்த 9 நாள் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வருவாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, குழந்தைங்க எல்லாரும் வந்து நம்ம வீட்டில் இருந்து கொலு பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்குது மேடம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எல்லோரும் நம்ம சரி ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வரும்போது இது ஒரு நல்ல விஷயமா எங்களுக்கு படுது. அது வேற ஒன்றும் இல்லை மேடம். வேறு உங்களுக்கு இதே மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயம் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? இல்லை மேடம், கண்டிப்பாக வந்து கொலுங்கிறது வந்து நல்ல விஷயம் தான். அது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வைக்கணும். இடம் இருக்குது இல்லைங்கிறது 2வது விஷயம். கொலு வந்து நம்ம வச்சோம்னா நமக்கு எல்லா விதத்துலையுமே நல்லது. நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த நம்ம கொண்டு போகணும், அடுத்த லெவலில் நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து கொலு வைக்கணும். வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் உங்களுக்கு. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நம்ம அமலா ஜுவல்லர்ஸ் சார்பில் நம்ம தமிழ்ச்செல்வி மேம் ஃபேமிலிக்கு ஒரு அழகான பரிசு. தேங்க்யூ மேம். நம்ம கொலின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் போய் நீங்கள் 1000 ரூபாய்க்கு சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு பே பண்ணால் போதும் மேம். இது உங்களுக்காகவே 50% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
மயூரி டிவி 2025 கொலு கொண்டாட்டத்தில் நம்ம விகேபுரத்தில் இப்போ நம்ம வேலம்மாள் அக்கா அவங்க வீட்டில் தான் இருக்கோம். அவங்க வீட்டில் ரொம்ப அழகான கொலு வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷம் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்க? 7 வருஷம். 7 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கீங்க. நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த கொலு, அதை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். வைக்கணும். அதுக்கு முன்னாடி 2 வருஷமாக வைக்கணும்னு என் மகா சொல்லி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைய வச்சோம். முதல்ல 5 படி வச்சோம். வச்சு அப்படி இப்போ காங்கலை. இந்த வருஷம் 2 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. 7 படி வச்சுருக்கோம். இந்த வருஷம் அடுக்கு கூட்டுவாங்க, அது கண்டிப்பாக கூட்டி தான் ஆகணுமா? அது கண்டிப்பாக இப்போ கூட்டணும் இல்லை. பொம்மைகள் நிறையா இருந்தால் கூட்டுவாங்க. சிலவங்க இருந்தால் இருக்கிறத வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு இந்த வருஷம் காணலை. எக்ஸ்டெண்ட் 2 வச்சுருக்கோம். சும்மா வச்சுருக்கோம். இருக்கு இது முன்னா வச்சுக்கிட்டே தான். நீங்கள் முத வாங்கின சாமி எது? வாங்கினது எல்லாமே மேலே உள்ளதெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஒன்று இந்த கல்யாண செட்டு, இது குபேரன், இந்த இது வாங்கினோம். மற்ற பூராமே ஃபஸ்ட்டே வாங்கியாச்சு. ஆமாம். பிறகு இது ஒன்று இப்போ அடுத்தால வாங்கிச்சு. கொலு வைக்கிறது நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும்? வீட்டில் கொஞ்சம் இடைஞ்சலாம் இந்த மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் கொலு வைங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் மாலை வேறு குலசைக்கு மாலை போட்டுக்கிட்டு இருந்தோம். சரி கொலு வைங்க நல்லது. வீட்டில் நான் லட்சுமி சரஸ்வதி எல்லோரும் வருவாங்க. இப்போ 4 பேரில் வர்றவங்கள யாராவது ஒருத்தர் இருக்கா, கடவுள் இருக்கும் அப்படின்னாப்புல அதான் வச்சோம். உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணது யார்? என் மகா தான். மகாவும் இந்த பிள்ளைகளும் அவங்க அப்பாலாம் வர முடியாது. நாங்கள் தான் நானும் பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் கொலு உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக அமைஞ்சிருக்குதா? ஆமாம், இந்த வருஷம் நல்லாயிருக்கு. எப்பவும் வருஷம் திருப்தியாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. மாலையும் அந்த நேரம் மாலையும் போடுதோம். அது மகாட்ட கிளம்பு. ரொம்ப நன்றிம்மா. சரி. ஆர்மி. சரி ஓகே. இப்போ சும்மா தான் இருக்கேன். நீங்கள் எத்தனை வருஷம் உங்கள் வீட்டில் கொலு என்னென்ன வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். இங்கே வந்து என்ன 7 வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கு. 7 வருஷம் வச்சு கொஞ்சமாக இந்த பொம்மைலாம் வாங்கி கொஞ்சமாக படிச்சு இப்போ இவ்வளோ நிலைக்கு வந்திருக்கு. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க, நிறைய பக்கத்து வீட்டிலாம் வந்திருப்பாங்க. அவங்க அதை பற்றி என்னென்னலாம் சொன்னாங்க உங்கள் குழுவை பற்றி, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இது ஏற்படுத்தி சொன்னாங்கன்னா இது நல்லா இருக்குது, நான் இது இன்னும் கொஞ்சம் வேலையை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, ரொம்ப நன்றியா. பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீ சுஜி. என்ன படிக்கிறீங்க? 8th. சரி, கொலு உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி பொம்மையெல்லாம் வைக்கும்போது பார்க்க அழகாக இருக்குது. உங்களோட ஜென்ரேஷனில் கொலு வைப்பீங்களா உங்கள் வீட்டில்? ஆமாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்தாங்களா? வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க? சூப்பராக இருக்குது, இதே மாதிரி வச்சுட்டு வாங்க, அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எந்த சாமி பிடிச்சிருக்கு இதில்? எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணர். நீங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணீங்க? நான் சாமிக்கு அம்மனுக்கு அந்த ஈட்டி இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணேன். வீட்டில் வர ஹெல்ப்லாம் பண்ணேன். சரி, எங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு படிக்கலாமா? ரச்ச ரச்ச ஜெய மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரச்ச ரச்ச ஜெய மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, மங்களவாரம் சொல்லிட வேண்டும் மங்கள கண்டிகை சூலம், இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவரை சேரும், உமையவள் திருவரை சேரும். ரொம்ப அழகாக பண்ணீங்க, ரொம்ப நன்றி. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள். யுகன்ஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க? 4th படிக்கிறீங்களா? சரி, உங்கள் வீட்டில் கொலு வச்சுருக்கீங்க, எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நீங்கள் என்ன ஹெல்ப்லாம் பண்ணீங்க? கொஞ்சம் சின்னதில் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்து காமிச்சிங்களா வீட்டில் கொலு வச்சுருக்கதா? என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு. இப்போ நீங்கள் அடுத்து உங்களுக்கு பெரிய வளர்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கொலு வைப்பீங்களா? வச்சு எங்களை கூப்பிடுவீங்களா? ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. உங்கள் வீட்டில் நீங்கள் தான் கொலுக்கு ஃபுல் சப்போர்ட்டா? ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு வைக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது வைக்கணும்னு ஆசை இருந்துச்சு. எல்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அந்த பொம்மையை பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும், அதனால் நமக்கு வைக்கணும் அப்படிங்கிறது வந்துச்சு. இன்னொன்று நம்மளுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ பார்ப்போம். இப்போ வெளிலேருந்து வரவங்க உங்களுக்கு நிறைய பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. வேறு மற்றவங்க வாங்கி கொடுக்கல, நம்மளே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றும் வாங்கிக்கிடுவோம். நீங்கள் முதல்ல வாங்கும்போது என்னென்ன சாமிலாம் வாங்கியிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? முதல்ல எப்படி வைக்கணுங்கிறது தெரியாது. அப்புறம் பித்தளையில் அப்படி தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி ஒவ்வொன்றா அங்கங்கே போகும்போது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்குறத விட பொம்மையை பார்த்தோன்னா தான் பொம்மை ஆசை தான் முதல்ல. ஏதாவது வாங்கணும் அப்படி பொம்மை வாங்கணும், அவங்க வர்றவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும், அப்படி தான் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருப்போம். வளையல் மஞ்சள் குங்குமத்தோட ஏதாவது கிஃப்ட்டும் சேர்த்து கொடுப்போம். டெய்லி என்ன மாதிரி பூஜைலாம் பண்ணுவீங்கக்கா? டெய்லி காலையில் ஒரு டைம் பூஜை, நைட்டும் பூஜை பண்ணுவோம். காலையில் பூஜை பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, காலையில் யாரும் வர மாட்டாங்க, நைட்டு முந்தான் யாராவது எல்லோரும் வந்துகிட்டே இருப்பாங்க, 9 மணி வரைக்கும் வருவாங்க. அது இல்லாமல் அந்த 8 நாளும் வீடு ரொம்ப ஜகஜோதியாக இருந்திருக்கும், அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
பாட்டு படிச்சுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவும் அந்த நேரம் இவங்களுக்கு லீவுன்னா கூட கொஞ்சம் அவங்களுக்கு என்ஜாயாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க வெளியில் உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகே, தேங்க்யூக்கா. தேங்க்யூ. வெளி சிறுபுரத்தில் இருக்க நூறு பிளைவுட் சார்பாக நம்ம வேலம்மாள் அக்காவுக்கு ஒரு அன்பான gift கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம்மா, உங்கள் பேர்? நாச்சியார். எத்தனை வருஷமாக நீங்கள் கொலு வச்சிட்ருக்கீங்க? 37 வருஷமாக வைக்கேன். 37 வருஷமாக வச்சிட்ருக்கீங்க. என்ன காரணத்தினால கொலு வைக்க ஆரம்பிச்சிங்க? மகன் வந்து அடுத்த வீட்டிலலாம் போய் பொம்மை பார்த்துட்டே இருந்தான். அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி நம்மளையும் வீட்டில் வைப்போன்னு அப்படி வச்சு இவ்வளோ வருஷமாக நிறைய சேர்ந்து பிள்ளைங்க எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க. ஆனால் கொலு மட்டும் இங்கே வைப்பாங்க, எல்லோரும் வருவாங்க. அதாவது இந்த 9 நாள் ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரும்போது நிறைய பிரசாதம்லாம் போட்டு எல்லாத்தையும் கொடுத்து இது வரைக்கும் நல்லா கழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு 73 வயசு ஆயிட்டு. எப்படி இருக்கும் அதெல்லாம் நினைக்கும் போது? நான் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப 10 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைங்களாம் வர்றது, என் பிள்ளைங்க இன்னும் வந்து வருது, என்னால் ஏண்டது பென்சிலு, இந்த டப்பா ஏதாவது நம்மளால் ஏண்டது கொடுத்து இது வரைக்கும் நல்லா நடந்துகிட்ருக்கு. பூட்டி முதற்கொண்டு எடுத்தாச்சு, பூட்டேன். இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் கொலு வைக்கணும் அப்படின்ற உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்துக்கு காரணம்? எனக்கு வந்து எங்கள் பிள்ளைலாம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதுதான் சந்தோஷமாக இருக்கும். பேத்திலாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதாவது ஒரு காரணம் காட்டாமல், அதாவது வீடு சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொலு நான் படுக்கிறதும் கஷ்டம், அவங்கெல்லாம் வைக்கிறதுக்கு அவங்க சமைச்ச பிள்ளைலாம் இருக்குது, அதெல்லாம் வீட்டுக்கு ஒன்று ஆயிரும்ட்டு இங்கேயே நம்மளே வச்சுக்கிடும் அப்படின்னு நான் வச்சுட்ருக்கேன். அதான் வந்து அவங்களே எல்லாம் செய்வாங்க, அவங்களே வச்சுட்டு போயிடுவாங்க. சாயங்காலம் போல் வந்துடுவாங்க, பூஜை பண்ணிவிட்டு இருந்துட்டு ஒரு 9 மணிக்கு போகிறாங்க. இப்போ கொலு வைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கும்ல? அம்மா நல்லா இருக்கோம் நாங்கம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான், வீடு விட வேலை பார்த்து வச்சு பிள்ளைங்களை வளர்த்தேன். இப்போ பிள்ளைலாம் நல்லாயிருக்கு, அதுதான் நமக்கு வேணும். என்ன உங்களோட எத்தனாவது வயசுலேருந்து நீங்கள் கொலு வச்சிட்ருக்கீங்க? நான் வந்து 37 வருஷம் தான் பார்த்துக்கேன். எனக்கு எத்தனை இப்போ 73 ஆகிட்டு. அப்போ அதுலேருந்து வச்சிட்ருக்கேன். நானும் வீடோட சமையல், நான் வெளியில் சமையல் பண்ணேன், போத்தீஸில் இருந்தேன். அப்படியே வேலை பார்த்து பிள்ளைங்களையும் நல்லா வளர்த்து 3 பொண்ணு ஒரு பையன், எல்லாத்தையும் கல்யாணம் ஆகி பேத்திங்களும் கல்யாணம் ஆகி பூட்டெல்லாம் பிறந்தாச்சு.
சரிம்மா, தேங்க்யூம்மா. நம்ம எஸ்டி டைல் சார்பில் நம்ம நாச்சியார் அம்மாவுக்கு ஒரு அழகான பரிசு. மயூரி டிவிக்கும் எஸ்டேட்டுக்கும் ரொம்ப நன்றி. சரி உள்ளே வந்துருங்க, உள்ளே வந்துருங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னமும் ஒரு வரலாம். மயூரி டிவி 2025 கொலு கொண்டாட்டத்தில் இப்போ நம்ம விக்கிபுரத்தில் நம்ம மாரியம்மக்கா வீட்டில் தான் இருக்கோம். அவங்களே ரொம்ப அழகான கொலு வச்சுருக்காங்க. அதை பற்றி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம், உங்கள் பேர் அக்கா வணக்கம். எத்தனை வருஷம் நீங்கள் கொலு வச்சுருக்கீங்க? 9 வருஷம் வைக்கேன். 9 வருஷம் வச்சுருக்கீங்க. புகுந்த வீட்டுக்கு வந்து தான் வச்சிங்களா, உங்கள் பிறந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்களா? இல்லை, புகுந்த வீட்லேயும் கிடையாது, பிறந்த வீட்லேயும் கிடையாது. இது நானாக விருப்பப்பட்டு வச்சது. அப்படியா? சரி சரி, ஓகே. முதல்ல வாங்கின சாமி என்ன சாமி? முதல்ல வாங்கினது இந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, இந்த மாதிரி பொம்மைகள் வாங்கினேன். பிள்ளையார். அக்கா உங்களுக்கு எதனால கொலுவில் வைக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அது வந்து கொலுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா வீட்டுக்கும் பார்க்கறதுக்கு போவேன், கொலு பார்க்க போவேன், கூப்பிடுவாங்க போவேன். அதில் பார்த்ததுலேருந்து சரி நம்மளும் இதை மாதிரி வச்சா அண்ணன் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுலேருந்து அப்படியே வைக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணது யாருக்கா? பையன் 2 பையங்க இருக்காங்க. 2 பையங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மன் அலங்காரம்லாம் பண்ணது யார்? நான் பண்ணேன். நீங்கள் தான் பண்ணீங்களா? சரி ஓகே. எப்படி சூப்பராக பண்ணியிருக்கீங்க? எப்படி? அது வந்து யூடியூப்பில் பார்த்து பண்ணுவேன். அதுதான். ஓகே ஓகே. வருஷம் அடுக்கு கூட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் அடுக்கு எதுவும் கூட்டிருக்கீங்களா? இப்போ அடிக்கட்டு 9 கட்டு தான் எப்போது போல தான். பொம்மை மட்டும் ஒரு செட்டு கூடியிருக்கு. ஓகே ஓகே. வருஷம் புது புது பொம்மைகள் வாங்குவீங்களா? வாங்குவோம். கடைக்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு கொலு ஞாபகம் வந்துடும். ஆமாம், எப்போதுமே கொலு கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு செட்டு நினச்சிட்டு போனால் 2-3 செட்டு தூக்கிட்டு வந்துடும். ஆமாம், நிறைய பொம்மை வாங்குவோம். டெய்லி என்ன மாதிரி பூஜைலாம் பண்ணிடுறீங்க? டெய்லி காலையில் ஒரு வாட்டி பண்ணுவோம், சாயந்தரம் ஒரு வாட்டி பண்ணுவோம். நெய்வேத்தியம் காலையில் ஒன்று பண்ணுவோம், சாயந்தரம் ஒன்று பண்ணுவோம். சொந்தக்காரங்க நிறைய பேர், பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. என்ன சொன்னாங்க குழுவை பற்றி? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இவங்கெல்லாம் தம்பி கொண்டாட்டி, தம்பி குழந்தைங்க, அது அம்மா எல்லாரும். ஓகே, ரொம்ப நன்றிக்கா. அக்கா வீட்டில் நீங்கள் குழு எத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ 3 வருஷமாக பார்க்கேன். நீங்கள் ஏதாவது பொம்மை வாங்கி கொடுத்தீங்க அந்த குழுவுக்கு? இல்லை, இன்னும் வாங்கி கொடுக்கல. அடுத்த வருஷம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு எப்படி, எந்த சாமி ரொம்ப பிடிச்சிருக்கு இதில்? எனக்கு இதில் பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். என்ன சொல்ல, லட்சுமி நல்லாயிருக்கு. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் லட்சுமி. இங்கே எத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் குழு பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ தான் வெளியூர், எனக்கு கடையநல்லூர். இப்போ வந்த இடத்துல அவங்க கூப்பிட்டாங்க கொலு பார்க்க, அதுக்காக வந்திருக்கேன். குழு பார்க்குறதுமே கடையநல்லூர்லேருந்து விக்கிபுரம் வரைக்கும் வந்துருக்கீங்க? ஆமாம், இங்கே எங்கள் அண்ணா வீடு, அதுக்கு வந்தவங்க கூப்பிட்டாங்க, அன்னைக்கு வந்திருக்கேன். சரி சரி. உங்களுக்கு என்ன சாமி பிடிச்சிருக்கு? எல்லா சாமியுமே பிடிச்சிருக்கு. சரஸ்வதி ரொம்ப பிள்ளைகளுக்கு படிப்பு தரணும் இல்லையா, அதுக்காக சரஸ்வதி தானே பூஜையே பண்ணதும்.
என்ன சாமி கொலு வைக்கிறதால நிறைய பேர் நன்மைகள் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், நன்மைகள் உண்டுல்ல. குழு வைக்கிறதுனால எல்லாருக்குமே நன்மைகள். சுமங்கலிகளை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் செய்தது அவங்களுக்கு அந்த வீட்டுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. தம்பி உன் பேர் சொல்லு. உதயபிரசாத். என்ன படிக்கிறீங்க? செகண்ட். சரி, ஏதாவது பாட்டு படிக்கலாமா? படிங்க. உப்பு காத்து ஊத காத்து சுட்டும் கடலை வழி சத்தியம்மா கோயில் கொண்டேன் சுப்பையா, இந்த குப்பத்துக்கு நான் கனி ஐயா, திருச்செந்தூர் ஆண்டவனே வேல்முருகா வேல் காத்திருமடியும் வாழ்மரகா வாழ்மரகா. திருநெல்வேலி சிறுபுரத்தில் இருக்கிற 100 பிளைவுட் சார்பாக நம்ம வீகேபுரத்தில் இருக்க மாரியம்மாவுக்கு ஒரு அன்பான கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மயூரி டிவி வழங்கும் 2025 கொலு கொண்டாட்டத்தில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா விக்ரமசிங்கபுரம் தேவிலட்சுமி அம்மா வீட்டில் தான் இருக்கோம். மயூரி டிவி வழங்கும் 2025 கொலு கொண்டாட்டத்தில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விக்ரமசிங்கபுரம் பாக்கியம் அம்மா வீட்டில் தான் இருக்கோம்.